தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர் புதிய கட்சியை ஆரம்பித்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் புதிய கட்சியை ஆரம்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இன்று காலை புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார். ஓபிஎஸ் அணியில் இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார். இவர் திமுகவில் இருந்தவர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது எம்ஜிஆரோடு அதிமுகவிற்கு வந்தார். எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா தலைமையில் பணியாற்றினார். சிறிது காலத்தில் செல்வி ஜெயலலிதா அணியிலிருந்து நீக்கப்பட்டார். அரசியலில் துறவரம் மேற்கொண்டார். 1991 நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பண்ருட்டி தொகுதியில் வெற்றி பெற்றார். பின்பு பாட்டாளி மக்கள் கட்சியை உடைத்து தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று கூறினார். தேர்தல் ஆணையம் அதை நிராகரித்து விட்டது. பின்பு 2011 தேமுதிக உருவாக்கப்பட்ட போது விஜயகாந்துக்கு ஆலோசகராக இருந்தார். 2011 அதிமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட்ட பொழுது மீண்டும் பண்ருட்டி தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்பு விஜயகாந்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தன்னுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியையும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு தேமுதிகவை விட்டு வெளியேறினார். பின்பு செல்வி ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவில் இணைந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அணியில் இருந்தார். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை அறிவிக்காத காரணத்தினால் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது. அவருக்கு வயது 85, வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.